ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இந்தியன் ஃபார்மர்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சத்யா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோங்க. சத்யா ஷோரூமில் என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா மிக்ஸி வாங்க வந்திருக்கோங்க. நம்ம வீட்டில் மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. அதனால் மிக்ஸி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா ஷோரூமுக்கு வந்தோம். நம்ம வந்து காலையிலே வந்துட்டோங்க. காலையிலேயே அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவங்க பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக சரி மிக்ஸி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3 o'clock தாங்க கடைக்கே வந்தோம். அவங்க பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி வாங்க போகிறோம். மிக்ஸி என்ன பிராண்டில் வாங்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ப்ரீத்தி யூஸ் பண்ணதுனால ப்ரீத்தி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க அக்காவும் தம்பியும் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ப்ரீத்தி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு இன்னொருத்தர் அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க. சரி எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டோம். அதனால் நான் வந்து ப்ரீத்தி நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ப்ரீத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீத்தியில் போனாலுமே வேறு மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. என்ன ரேஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவி மிக்ஸி எல்லாம் பார்த்துட்டு வாஷிங் மிஷின் கிட்ட வந்தாச்சுங்க. ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஷிங் மிஷின் கிட்ட வந்தாச்சு. என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம வாங்குறதில் சும்மா பார்க்கலாம் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இன்றைக்கி August 15 அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய கம்மியாக போட்டிருக்காங்க ஆஃபரு. பரவாயில்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸி கிட்ட இறங்கியாச்சுங்க. வாஷிங் மிஷின் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி எல்லாமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போது இது தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோங்க ப்ரீத்தியில் வந்து இதில் வந்து மாவு பிசையலாம், காய் கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம எல்லாமே கையில் செஞ்சுக்கலாம். பட்டு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை செலெக்ஷன் பண்ணியாச்சுங்க. அந்த அக்காவும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மிக்ஸி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனாக்கா காய் கட் பண்ணுறது எப்படி பிசையணும், அதிலே தண்ணி எல்லாம் அளவு கொடுத்துருக்காங்க, எப்படி கட் பண்ணணுன்றதும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பேக் பண்ணி நானும் என்னுடைய நாத்தனாரும் வாங்கிக்கிட்டோங்க. அந்த அக்கா போனதுமே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் அந்த கை அப்படி பண்ணேன். கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சுங்க. சரி தூக்கிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியாச்சுங்க. இப்போ நம்ம வெளியே கிளம்பிகிட்ருக்கோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சி. பார்த்து பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. இப்போது நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த மிக்ஸி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள்.